ஸோ இன்றைக்கி நம்ம கண்டந்திப்பிலி ரசம் பண்ண போகிறோம். கண்டந்திப்பிலியோட இலை இது. கண்டந்திப்பிலி ரசம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாமா? ஸோ கண்டந்திப்பிலி ரசம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். இது கண்டந்திப்பிலி செடியிலேருந்து பிரிச்சுன்னு வந்த இலை. இதோட பார்க்கு தான் இது கண்டந்திப்பிலிங்கிறது. இதோட ட்ரை ஃப்ரூட் வந்து அரிசி திப்பிலி. ஸோ இது ரெண்டுத்தையும் வறுக்கணும். மிளகாப்பழம், கொஞ்சம் துவரம்பருப்பு, மிளகு, கொத்தமல்லி வேற வச்சு வறுத்துவிட்டு ஜீரம் ஆட் பண்ணணும். கடுகு தாளிச்சுக்கொட்டை, மஞ்சள் பொடி, அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு இலுப்பு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய், ஒரே ஒரு மிளகா வத்தல், துவரம்பருப்பு கொஞ்சம், கொத்தமல்லி வேற, கொஞ்சம் மிளகு, லைட்டாக செவக்கிற வரைக்கும் வறுத்தா போகிறோம். கண்டந்திப்பிலியும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கண்டந்திப்பிலி ரசம் வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். அந்த கசப்பு தான் ஹெல்த். ஆக்சுவலி அது உடம்பு வலிக்கு, கோல்டுக்கு, காஃப்க்கெல்லாம் ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அந்த கசப்பை கொஞ்சம் பொருட்படுத்தாமல் நம்ம அந்த ரசத்தை சாப்பிட்டோன்னா நல்லது உடம்புக்கு. வறுத்தாச்சு. இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சு நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அடுப்பில் திருப்பி வச்சுக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ரசத்துக்கு தேவைப்பட்ட மாதிரி உப்பு. புளி கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே நம்ம அந்த அரைச்சி வச்சதை இதில் விட்டுவிட்டு கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டோன்னா அவ்வளோதான் ரசம். கண்டந்திப்பிலி ரசம் ரெடி. புளிஜலம் நல்லா கொதிச்சு கொடுத்து அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துடலாம். கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா அதுக்கே தேவையேற்ற மாதிரி ஜலமும் சேர்த்துடலாம். இந்த ரசம் ஒரு கொதி வந்த உடனே கடுகு தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சமாக நெய்யை விட்டு கடுகு போட்டுண்டு தாளித்து கொட்டிட்டோன்னா கடுகு பொரிஞ்சுடுத்து. இப்போ நம்ம கண்டந்திப்பிலி ரசம் ரெடி. ஸோ கமகமான நம்ம கண்டந்திப்பிலி ரசம் ரெடி ஆகிடுது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டைஜஷன் எல்லாத்துக்குமே, உடம்பு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye.